முதல்ல அன்னைக்கு வந்த அந்த நிகழ்ச்சி யார் பத்திரிகையாளருக்கு கொடுத்தாங்க அதை எனக்கு நீங்க தெளிவுபடுத்த. யார் பத்திரிகையாளர்களுக்கு அன்னைக்கு இந்த கட்சிக்கு இந்த சீட்டு என்று அதிகாரப்பூர்வமாக யார் பத்திரிகையாளர்களுக்கு தந்தாங்க என்றதை முதலில் பத்திரிகையாளர்கள் எனக்கு பதில் சொல்லுங்க. அதற்கு பிறகு உங்க கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். யார் உங்களுக்கு கொடுத்தா பதில் சொல்லணும். நீங்க வெறும் கேள்வி கேட்பது மட்டும் பத்திரிகையாளர்களுடைய வேலை கிடையாது. யார் அதிகாரப்பூர்வமாக அந்த லிஸ்ட யார் பத்திரிகையாளர்களிடம் கொடுத்தாங்க என்பதற்கான பதில் நீங்க கட்டாயம் சொல்லணும். அப்பதான் அடுத்த கட்ட என்னுடைய பதில் என்னவா இருக்குன்றது உங்ககிட்ட பதிய வைக்க முடியும். 9ஆம் தேதி மாநாடு அதற்கு நான் கேட்ட கேள்வி பதில் சொல்றேன். சோசியல் மீடியால வந்ததா எல்லாமே ஒரு சோசியல் மீடியால வந்ததை வச்சு அன்னைக்கு ஃபுல் டே ஒரு பிரேக்கிங் நியூஸ் போட்டு அத ஒரு பெரிய நிகழ்ச்சி மாதிரி ஒளிபரப்பிய அனைத்து தொலைக்காட்சிகளுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய கண்டனங்களை நான் பதிய வைக்கிறேன். இது கை தட்டுறதுக்கோ எதுக்கோ கிடையாது. யார் உங்களுக்கு அந்த தகவல் கொடுத்தது? யார்? ஏதோ சோசியல் மீடியால வந்திருக்கு அப்படின்றதுனால இன்னைக்கு இருக்கின்ற அத்தனை ஊடகங்களும் பிரேக்கிங் நியூஸ் போட்டு ஒரு சென்சேஷனலா ஒரு செய்தியை நீங்க வெளியிடுகிறீர்கள் என்றால் அப்போ தொலைக்காட்சிகள் மீது இருக்கின்ற நம்பிக்கை மக்களுக்கு நிச்சயமாக சொல்றேன், எல்லா மக்களுக்கும் தொலைக்காட்சிகள் பத்திரிகை ஊடகங்கள் மேல இருக்கின்ற நம்பிக்கை நிச்சயமாக போயிடும். இதனாலதான் கேப்டன் சொன்னது பத்திரிகைக்காரங்க தானே நீங்க அப்படின்னு கேப்டன் திட்டத்துக்கான காரணம் இன்னைக்கு நீங்க உறுதிப்படுத்திருக்கீங்க. எப்பவுமே உங்ககிட்ட நான் சொல்றேன், நான் எப்பவும் உங்ககிட்ட ரொம்ப அன்பா பழகுறேன், பாசமா இருக்கேன். ஒவ்வொரு முறை தலைமை கழகத்துக்கு நீங்க வரும்போது உங்களை நாங்க உபசரிக்கிறோம். நான் எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட பகிர்ந்துகிட்டு இருக்கேன். ஏதாவது ஒரு வாட்டி நீங்க நான் பார்க்கலன்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. அப்படி இருக்கும்போது எதுவுமே உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியை அனைத்து ஊடகங்களும் ஏதோ அதிகாரப்பூர்வமா அறிவிச்சது போல உங்க டிஆர்பியை ஏற்கிறதுக்கும் உங்களுடைய சென்சேஷன் நியூஸ் கிரியேட் பண்றதுக்கும் மற்ற கட்சிகளை பாதிக்கும் செயலை ஊடக நண்பர்கள் இதோட நிறுத்திக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். நான் தெளிவா சொல்லிடுறேன். ஜனவரி 9 மாநாடு எங்கள் கூட்டணி யாருடன் என்பதை நாங்கள் தெளிவாக சொல்லுவோம் நான் சொல்லிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது எதுவுமே தெரியாம ஏதோ ஒரு சோசியல் மீடியால வந்துச்சு அப்படின்னு ஏதோ உண்மை செய்தி மாதிரி போடுறீங்கன்னா அப்புறம் என்ன இருக்கு நம்பிக்கை? எங்களுக்கு யாருக்குமே சொல்றேன், மக்களுக்கே சொல்றேன். இப்போ தங்கம் விலை இப்ப உயர்ந்துச்சு, இப்ப குறைஞ்சிச்சு அப்படின்னு அடிக்கடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் போடுறீங்களே, அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? என்ன வித்தியாசம் இருக்கு? வருகின்ற தேர்தல் 2026 தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். ஊடக நண்பர்கள் தயவு செய்து பொறுப்புணர்வோடு பொறுப்பாக நீங்க நடந்து கொள்ள வேண்டிய தருணத்துல இருக்கீங்க. யாரோ ஒருத்தர் ரோட்ல போறவங்க, யாரோ ஒரு சோசியல் மீடியால ஏதோ ஒரு யூடியூப் சேனல்ல வர்றதெல்லாம் வச்சுக்கிட்டு உங்க சேனல்ல ஒரு சென்சேஷனல் நியூஸ் கிரியேட் பண்ணும், உங்க டிஆர்பியை ஏத்தணும்னா தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், தேமுதிகவை நீங்கள் பயன்படுத்த கூடாது என்பதை நான் தெளிவாக இந்த நேரத்தில் பதிய வைக்கிறேன். எங்க கட்சியினுடைய வளர்ச்சி, எங்க கட்சி என்ன முடிவெடுக்கணும் என்பதை நிர்மாணிக்க கூடியவர்கள் கழகத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கும் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் தான், ஊடக நண்பர்கள் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ எந்த ஒரு தகவலும் இல்லாம, எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இல்லாம எப்படி அவ்வளவு பெரிய நியூஸ அதே ஒரே மாதிரி எல்லா சேனல் எப்படி நீங்க பப்ளிஷ் பண்றீங்க? ரைட், அது தப்பு அப்படின்னு எல்லாரும் வதந்தின்னு சொன்ன பிறகு எந்த ஊடகமாவது தவறாக செய்தியை நாங்கள் போட்டுட்டோம், இது தவறான செய்தி எந்த ஊடகமாவது பதிய வச்சீங்களா? அப்ப ஒரு சென்சேஷனை கிரியேட் பண்றதுக்கு மட்டும் ஊடகங்கள் இருக்கீங்க, அது தவறான செய்தி என்று ஏன் மறுப்பு செய்தி ஏன் போட மாட்டேங்கிறீங்க? உண்மையிலேயே நான் அனைத்து இவங்கதான் அவங்கதான் கிடையாது, எல்லாரையுமே இந்த நிகழ்ச்சியினால நிச்சயமாக கண்டிக்கிறேன். இனிமேல் வருகின்ற செய்தி உண்மையாக இருந்தால், அதிகாரப்பூர்வமாக இருந்தால் மட்டும் நீங்கள் ஒளிபரப்ப வேண்டும். அப்படி இல்ல நாங்க ஒளிபரப்புவோம் அப்படின்னா அது உங்க பிரியம். ஆனா தேமுதிகவை பத்தி யாரும் எங்க அனுமதி இல்லாம போடக்கூடாது என்பதையும் இந்த நேரத்தில் நான் உறுதியா சொல்றேன். அதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்கு.
அங்க தேமுதிகன்னு ஒரு வார்த்தை வருதுன்னா எங்க கிட்ட நீங்க அனுமதி கேட்கணும். எங்க கட்சியினுடைய வளர்ச்சிக்காக கடைகோடியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் இந்த கட்சிக்காக உழைச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு எங்கேயோ இப்ப சிட்டில இருக்க எங்களுக்கு தெரியுது பொய் செய்தின்னு. கடைகோடியில இருக்கிற தொண்டர் மனநிலை என்னன்னு யாராவது யோசிச்சிங்களா? ஒரு பொறுப்பில்லாம இந்த மாதிரி பதிவுகளை தயவு செய்து யாரும் போடாதீங்கன்னு நான் ஹம்பிளா கேட்டுக்கிறேன் எல்லாரையும். ஏன்னா உங்களுக்கும் அந்த கடமை உண்டு, அதை நீங்கள் மதிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். எனவே கூட்டணியை பற்றி உங்களுக்கு உறுதியாக மாநாடுக்கு வரும்போது நாங்கள் அதை பத்தி தெரிவிப்போம். எங்க நிலைப்பாடு என்ன என்ன நாங்க டிசிஷன் எடுக்க போறோம் என்பதை மாநாடுல எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் எல்லாருடைய கலந்து ஆலோசனை செய்த பிறகுதான் ஒரு சரியான முடிவை நாங்கள் எடுப்போம். இது போல அவசரப்பட்டு நீங்க செய்திகளை வெளியிட்டால் நிச்சயமாக சொல்கிறேன், எந்த கட்சி சார்பாக அந்த அறிவிப்பு வந்ததா நீங்க சொல்றீங்களோ இதுவே அந்த கட்சிக்கு அழிவு காலத்தை உண்டாக்கும் என்பதையும் நான் உறுதியா சொல்றேன். இது அந்த கட்சியில இருக்கிற நிர்வாகிகளோ தொண்டர்களோ ஏத்துக்குவாங்களா? இன்னைக்கு அதிமுக பாஜக தான் இன்னைக்கு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நான் கேட்கிறேன், இப்போ எங்களுக்கு எல்லாம் உரிமை இருக்கு, எப்ப எங்க பேரை நீங்க யூஸ் பண்ணீங்களோ we have all the rights to ask. இன்னைக்கு அவங்க அறிவிச்ச அறிவிப்ப அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா? பிஜேபியில இருக்கிற நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்களா என்பதற்கு பதில் சொல்ல. சும்மா அப்படியே தட்டி விடக்கூடாது. இது கட்சி, இதுக்காக உயிரை கொடுத்து இன்னைக்கு கோடிக்கணக்கான பேர் இதுக்காக கட்சிக்காக உழைத்துட்டு இருக்காங்க. அனைவருடைய மனசை, அனைவருடைய அந்த உரிமையை நீங்க கட்டாயம் மதிக்கணும். நாங்க பத்திரிகையாளர்களை மதிக்கிறோம், பத்திரிகையாளர்களும் நீங்கள் உங்கள் கடமையை சரியா செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். அது உண்மைக்கு புறம்பான செய்தி என்று பதிவு செய்யாத பத்திரிகையாளர்களை நிச்சயமாக இந்த நேரத்துல என்னுடைய மன வருத்தத்தை நான் பதிய வைக்கிறேன். ஒரு பொய் செய்தியை பரப்பாதீங்க. போட்டா தப்புன்னா இமிடியட்டா அதுக்கு மறுப்பு கொடுங்க. ஏன் போட மாட்டேங்கிறீங்க? அப்போ ஒரு செய்தி போடுற உரிமை உங்களுக்கு இருக்குன்னா அது பொய் செய்தி என்றால் மறுப்பு கொடுக்கிற அந்த அதிகாரமும் உங்களுக்கு தான் இருக்கு. அதனால கேட்டுக்கிறேன், இனிமே இந்த மாதிரி தவறு நடக்க கூடாது என்பதை கேட்டுக்கிறேன்.